அணுகுங்கள் சரத் மருத்துவமனை. பாலியல் அதாவது செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு எத்தனையோ டாக்டர்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனாலும் பேசிகிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் எத்தனையோ டாக்டர்ஸ் இதுக்கு விளக்கம் கொடுத்தா கூட ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இன்னும் கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க. ஸோ செக்ஸுவல் அப்படிங்கிறது சும்மா சாதாரண ஒரு மனநிலை, அதை மட்டும் பொறுத்து தான் அல்ல. இப்போ நம்மளுடைய மனநிலை, ஹார்மோன் இம்பேலன்ஸ், நம்மகிட்ட இருக்கிற உறவுக்கு இருக்கக்கூடிய இப்போ கணவன் மனைவினா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு, பல விஷயங்களை பொறுத்தது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மாஸ்டர்பேட் பண்ணால் உடனே வந்து அது பிரச்சனையா அப்படிங்கிறத எல்லாருக்குமே, எனக்கு உறுப்பு சிறுத்து போகுது, எனக்கு செக்ஷுவல் டிசார்டராக இருக்குது, நான் ஆண்மை குறைவு அப்படிங்கிற பல விஷயங்களை நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சில தவறான ஊடகங்கள் மூலமாகவும் தவறான நபர்கள் மூலமாகவும் சில விஷயங்கள் ப்ரொபகேட் பண்ணப்படுது. அதெல்லாம் நம்பாதீங்க. உலக அளவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு நம்ம சர்ச் பண்ணாவே தெரியும். நீங்கள் ஒரு நெட்டில் போய் பார்த்தா கூட மாஸ்டர்பேஷன் வந்து தவறு இல்லை அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த செக்ஸுவல் ஃபீலிங் அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளுடைய உடல் உபாதைகளுக்கு ஈக்குவலாக கூட நம்ம பார்க்கலாம். இதனால் வந்து எனக்கு தாம்பத்தியம் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு மொத்தமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. கிடையவே கிடையாது. அது தனி, இது தனி. அப்புறம் சில வகையான எண்ணங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களை முதல்ல தெளிவான ஒரு இதுக்குள்ளே வந்துடணும். சிம்பிளாக விஷயத்துக்கு மைண்டை கரெக்டாக வைங்க, ஃபிசிக்கலாக கரெக்டாக வைங்க, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். ஒரு இது நம்ம உடம்புக்கு நம்ம செஞ்சே ஆகணும். எப்படி நம்ம சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம், நீங்கள் ஒன்றும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம உடம்பு பசிக்குது, சாப்பிட்றோன்னா. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறது அதை விட இம்பார்ட்டண்டான விஷயம். அதை மெட்டபாலிசம் பண்ணி நம்மளோட லிவர் டிசார்டர், மற்ற டிசார்டர்ஸ்லாம் எதுவும் வராமல் நியூரோ நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு மைண்டு பிரிஸ்காக செலவு பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அது என்ன பண்ணுது? மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுது. பிராணா ப்ளஸ் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தெரிய பண்ணிட்டு வரணும். அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராது. இது ரெண்டுமே கரெக்டாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் வருமா? கரெக்டான உணவுகள் எடுத்துக்க, மெடிடேஷன். நம்ம மைண்டு நிறைய இடத்துல வேவரிங் ஆகும், நிறைய நம்பிக்கையில் எல்லாத்தையுமே மருந்துனால சரி பண்ண முடியும். ஆனால் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி பண்ண என்ன ஆகும்? 5 நாள் பாருங்கள், எங்களுக்கு நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். அதில் இருக்கிற மூச்சு பயிற்சி 5 நாள் பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், உற்சாகமாவீங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், மைண்டு கண்ட்ரோல் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நியூரோலேருந்து எல்லாமே சரியாகும். நல்ல உணவுகள் எடுத்துக்கங்க, முடிஞ்சு வச்சுங்க. செக்ஷுவல் மெடிசனே தேவையில்லை. இதையெல்லாம் தாண்டி சில நேரத்தில் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக அதுக்கும் மருந்துகள். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா எந்த பக்க விளைவும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் போய் கடைக்கு போங்க, அமுக்கராட்சி வரணும், யாராக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, நிலப்படங்களுக்கு கேளுங்க. எல்லாமே நியூரோக்கு சூப்பர் மெடிசன். சங்கு புஷ்பம் சாப்பிடுங்க, தாமரை இதழ் சாப்பிடுங்க, ஹார்ட்டுக்கு நல்லது. ஹார்ட் நல்லா இருந்ததுன்னா நியூரோ நல்லாயிருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மருத்துவத்தில் உண்டு. நீங்கள் இமீடியட்டாக செக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் செக்ஸ் பண்ணணும், என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்குது, அந்த மெடிசனு ஹெர்பல் ப்ராடக்ட்னால் மட்டுமே செஞ்சுது, எந்த பக்க விளைவு இருக்கா. நீங்கள் என்ன வேணால் போய் செக் பண்ணுங்கள். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எடுத்தவங்களாம் இருக்காங்க. ப்ளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வரைக்கும் செக்ஸுவலாக நல்லா இருப்பாங்க. ஒரே ஒரு டோஸ் போட்டிங்கன்னா 3 நாளைக்கு ஒர்க் பண்ணணும் நார்மல் பீப்புளுக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்னா அதில் கொஞ்சம் டோஸ் அதிகமாக கொடுத்தா நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ செக்ஸுவலை பொறுத்தளவுக்கு பயப்படாதீங்க. இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்ய நம்மளோட இன்பங்களை கடைசி வரைக்கும், நம்ம கடைசி காலம் வரைக்கும் நோய் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, இது எல்லாத்தையுமே அனுபவிக்கணுமா? சரத் மருத்துவமனை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பின்புலமாக இருக்கும். அது எந்த விஷயமாலும் எங்கிட்ட கேளுங்க, அதை பற்றி பயப்படாதீங்க. ஸோ செக்ஸ் அப்படிங்கிறது மேட்ரே கிடையாது. கண்டிப்பாக உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். வேணால் இப்போ ஃபேமிலியோடு வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், செக்ஸுவல் கவுன்சிலிங். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அதுக்கான இது சொல்லுவோம். ஆனால் சில அடமெண்ட்டு கோவப்பட்டால் அப்போ அவங்கள ட்ரீட் பண்ணி தான் ஆகணும் சில நேரங்கள். ஸோ இந்த நார்மலாக இப்படி போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு தேவைக்கு சில மருந்துகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு லைஃப் டைம் நான் நல்லா ஒரு உற்சாகமாக இருக்கணும்னா சில மருந்துகள் இருக்குது. மருந்துகள் பக்க விளைவு இல்லை. ஆயுஷ் மெடிசன்ஸ் அடாப்டஜெனிக் நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கிறேன். பக்க விளைவுகள் கிடையாது. உடம்பு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ணும், நல்லா நியூரலாஜிக்கல் ஸ்ட்ராங் பண்ணும். எத்தனை நாள் வேணால் எடுக்கலாம், யார் வேணால் எடுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணும்? மசில் போன் நியூரோக்குனே மருந்து இருக்குது. ஸோ அந்த மருந்து எடுத்துக்கோங்க. 40 வயசானால் எடுக்க ஆரம்பிங்க. என்னென்னமோ ப்ராடக்ட்லாம் வெளியே இருந்து வருது, மல்டிவிட்டமின்னு நமக்கு வந்து MLMல வருது, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல, யாருக்கு தெரியும்? ஆனால் இதெல்லாம் வந்து ஆயுர்வேதிக்கு ப்ரே பண்ணி பண்ணுறாங்க. ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவம் பொய்யா ஒரு விஷயத்தை தயாரிக்க மாட்டாங்க, ஹோமியோபதி தயாரிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் குருக்கள் அப்படி, எங்களுக்கு அமைந்த குருக்கள் அப்படி. இந்த மருந்துகள் தப்பானதுன்னு யாருனாலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பியூரிட்டியாக அவ்வளோ ப்ரே பண்ணி தான் ஒவ்வொன்றும் பண்ணுறோம். ஸோ செக்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நல்ல சந்தோஷமாக, நல்ல எண்ணங்களோட, நல்ல இதோடு இருக்கணும்னா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கரெக்டான மெடிசன்ஸ் எடுங்க. நீங்கள் எப்போ வேணால் எங்களை கால் பண்ணலாம் இந்த விஷயமா. ஸோ பயப்படாதீங்க, இது ஒரு அற்புதமான விஷயம்.
தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி. கழுத்து பகுதியில் வந்து நரம்பு பிரச்சனை, இடது கை மருத்து ப்ராப்ளம் இருக்குது. அது மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 1.5 மாதம் சாப்பிட்டு நல்லா இருந்தது. சந்தோஷம், ஒரு மன திருப்தி, ஒரு மன பயம் இருக்காது, நோயை பற்றி பயம் இருக்காது. ஒரு நல்ல தெளிவான ஒரு அறிவுரை சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய விஷயம். நல்லா இருந்தது. சுகர் ஓரளவு கண்ட்ரோலில் வந்திருக்குது. அது ஒரு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. சரண்ஸ் மருத்துவமனை. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.